அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தாம்பரத்துல இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் 16807 திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டியில டிராவல் பண்ண போறோம். நாங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி இன்டர்சிட்டியோடைய ஜென்ரல் கோச். இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறதுக்கு 145 rupees ஃபேர் ஆகுது. வண்டி ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. திருச்சி இன்டர்சிட்டியோடைய ஏசி சேர் கார் கோச். இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு 540 rupees ஃபேர் ஆகுது. வெயிலுக்கு சும்மா ஜம்முன்னு உள்ள ட்ராவல் பண்ணலாம். நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் D1 செகண்ட் சிட்டிங்கில் ட்ராவல் பண்ணுறோம். இதில் நாம் தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறதுக்கு 160 rupees நமக்கு ஃபேர் ஆச்சு. ஒரு சீட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளக் போடுற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டு, USB-C டைப்பு, USB-A டைப்பு, ரெண்டு டைப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் சீட்டு தான். இங்கே நமக்கு லெக் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நாம் இன்றைக்கி திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற கோச் D1. எப்போவும் போல் D1 தான் கிடச்சிருக்கு. 54 நம்பர் சீட்டு, விண்டோ சைடு கிடச்சிருக்கு. திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டியை திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4. Train number 16807 தாம்பரம் திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் will be starting from platform number 8. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் 1 SLRD, 1 LPR, 8 ஜென்ரல் கோச், 6 செகண்ட் சிட்டிங் கோச், 2 ஏசி சேர் கார் இருக்குங்க. மொத்தமாக இந்த வண்டியில் 18 கோச்சஸ் இருக்குது. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிக்னல் போட வச்சு வாங்க டிபார்ட் ஆகலாம். திருச்சி இன்டர்சிட்டி LHBக்கு மாறின பிறகு தாம்பரத்துலேருந்து திருச்சிக்கு யாரும் இன்னும் பிளாக் பண்ணலை. இப்போ நாம தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக கவர் பண்ணிடலாம். $31 kilometers ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு CGL. இங்கே நம்ம வண்டி 10 minutes டிலேவாக வந்திருக்கு. 2 minutes ஹால்ட் இருக்குது. செங்கல்பட்டில் நம்ம வண்டிக்கு நல்ல ரிசர்வேஷன் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை போட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் 377 kilometers 7 hours 10 minutes கவர் பண்ணுது. மொத்தம் 13 ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே மட்டும் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இந்த ட்ரெயினை தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 3:30 PM எடுப்பாங்க. சேம் டே நைட்டு 10:40 PM திருச்சி போய் சேருது.
66 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் MLMR. இங்கே 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இந்த ட்ரெயினில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 8 செகண்ட் சிட்டிங் கோச் இருந்தது. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் சிட்டிங் கோச்சை கட் பண்ணிவிட்டு பின்னாடி அண்டர்சோட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 8 அண்டர்சோ இருக்குது. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டியில் இப்போது. திருச்சிராப்பள்ளி via விழுப்புரம் சிதம்பரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் is the running on 96 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TMV. இங்கே அதே சேம் டிலேயில் வந்து சேர்ந்துருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குது. வெளியில் செம்ம வெயில் அடிக்குது, அதுதான் உள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேட்டகரி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். பல்லவன் வைகை மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ இதில் பஸ் ஃபேரை விட பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபேரு ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயின் லைன் மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கம்மியான ஃபேர்லேயே எல்லா இடத்துக்கும் போக முடியுதுன்னு சொல்கிறாங்க. மெயின் லைன் உள்ள எங்கேயோ மழை பெய்யுது போல். பாருங்கள் மேகக்கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரு கரு கருன்னு நல்ல சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போது நாம் இப்போ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் தெரியும் உள்ளே எங்கேயா மழை பெய்யுதான்ட்டு. விழுப்புரம் ஒன் 133 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் VM. இங்கே 4 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து மெயின் லைன் வழியாக உள்ளே போக போகிறோம். விழுப்புரத்தில் அண்டர்சோலேருந்து நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வண்டி எப்போ ஃபுல்லாகிடுச்சு. இனி அண்டர்சோ கூட தான் ஏறி இறங்க போகுது. சோழனுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் என்ன ஃபேர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. சோழனுடைய செகண்ட் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இந்த ட்ரெயினுடைய செகண்ட் சிட்டிங்கில் 160 ருபீஸ் ஃபேர் ஆகுது. அந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசியில் 710 ருபீஸ் ஃபேர் ஆகுது. இந்த ட்ரெயினுடைய சேர் கார் ஏசி சேர் காரில் பார்த்தீங்கன்னா 540 ருபீஸ் ஃபேர் ஆகுது. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்சோரில் 160 ருபீஸ் ஃபேர் ஆகுது. ஆனால் இந்த ட்ரெயினுடைய அண்டர்சோரில் 145 ருபீஸ் தான் ஃபேர் ஆகுது. ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை விட ஒரு அரை மணி நேரம் அதிகமாக எடுத்துக்குது, அவ்வளவுதான். எப்போவும் விழுப்புரம் வரும்போது டைம் கிடச்சதுன்னா பாதாம் பால் சாப்பிடுவேன். பாதாம் பால் வாங்கியிருக்கேன் 15 ருபீஸு. நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். விழுப்புரத்துலேருந்து கிளம்பியாச்சு. அந்த பக்கம் பாருங்கள் நல்லா இருட்டிக்கிட்டு இருக்கு. மழை எங்கேயும் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம்.
153 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பண்ருட்டி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு PRT. இங்கே 2 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அண்டர்சர்லேருந்து இறங்குறாங்க. பண்ருட்டியில் பாருங்கள், எல்லா கோச்சிலேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குறாங்க. ரிசர்வேஷன் பண்ணி இங்கே நிறைய பேர் வராங்க பாருங்கள். இந்த ட்ரெயினில் டெடிக்கேட்டடாக பேண்ட்ரி கேர் கிடையாது. ஆனால் ஆன்போர்டில் பார்த்தீங்கன்னா கோழி, ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விற்கிறாங்க. ஸோ உள்ளே அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இது ஒரு சிங்கிள் லைன் செக்ஷன் இல்லையா, அதனால பண்ருட்டியில் ஆப்போசிட்டில் மயிலாடுதுறை விழுப்புரம் பேசஞ்சருக்காக ஓரம் கட்டி நின்றுட்டு இருக்கோம். வாங்க கிராசியை பார்க்கலாம். ஒன் 76 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருப்பாதிரி புலியூர் கடலூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு TDPR. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இந்த ட்ரெயினுடைய செகண்ட் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3x3 அப்படின்ற அளவில் தான் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே உட்காரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 பேரோட அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. அதுவே 3x2 அப்படின்ற அளவில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியும் செகண்ட் சிட்டிங்கில். மயிலாடுதுறை 219 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு CDM. இங்கே 18 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஜஸ்ட் சென்னையிலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே போதும், ஜம்முன்னு சிதம்பரத்துக்கு வந்துடலாம். March 1, 2026க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ட்ரெயினை நிரந்தரமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கை வச்ச பிறகு தான் இந்த ட்ரெயின் இப்போது வீக்லி 5 டேஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மெயின் ட்ரெயின் உள்ள வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வண்டியாகவும் இருக்குது. இப்போ அடுத்த உடனே நமக்கு சீர்காழி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சீர்காழியை டக்குன்னு பார்த்துடலாம். டூ 36 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சீர்காழி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SY. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீர்காழி கோவிலுக்கு போகிறதுக்கும் அதே போல் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறதுக்கும் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. நல்ல கனெக்டிவிட்டி. ஒரு LHB ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 கோச்சஸ் போட்டு ரன் பண்ணலாம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 18 கோச்சஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு மேலும் 4 கோச்சஸ் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
256 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மயிலாடுதுறை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் MV. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் சோழம்பேட்டை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோழிக்குத்தி அப்படின்ற இடத்துல ஸ்ரீ வானமுட்டி பெருமாள் கோவில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 14 அடி உயரத்தில் அத்தி மரத்தில் செய்யப்பட்ட பெருமாள் சிலை இருக்குங்க. மயிலாடுதுறையில நல்ல கூட்டம் இறங்கியிருக்கு. நம்ம சேனல்ல இருந்து கார்த்திக் அப்படின்ற ஸ்டார் தான் அந்த கோவிலை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு KMU. இங்கே 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. கும்பகோணத்தில் நம்ம ட்ரெயினில் இருந்து நிறைய மக்கள் கீழே இறங்குறாங்க. உள்ள வண்டி செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் தொல்லை ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இந்த செக்ஷனில் ரொம்ப லேட் நைட்டில் வராமல் ரொம்ப சீக்கிரமாக வரதுக்கு இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினாக இருக்கும். திருச்சிக்கே பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்கிற கோவில் எல்லாம் ரொம்ப சூப்பராக இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. மொத்த வண்டியும் கும்பகோணத்தில் இறங்கிடுச்சு போல். எவ்வளோ கூட்டம் இறங்கி வருது பாருங்களேன். நல்ல பேட்டரேஜ் இருக்குது வண்டிக்கு. கும்பகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் இருக்குது. பாருங்கள், தஞ்சாவூர் கூட புக் பண்ணி போகிறாங்க. கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பாபநாசம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு PML. இங்கே அதே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா? ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெல்டா லைன், அதாவது மெயின் லைன் உள்ளே வர்றதுனால நிறைய வயல்வெளியை கடந்து வரும். அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நெல் வயல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். நெல் வயல் எக்ஸ்பிரஸ். நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தஞ்சாவூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TJ. இங்கே 8 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. அம்பிட்டு தான் ஸ்டார்ஸ். நம்ம ட்ரெயின் உள்ள பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தஞ்சாவூர்லேயே இறங்கிடுறாங்க. பாய் பாய் பாய். திருச்சிக்கு போகிற கூட்டம் ரொம்ப கம்மி தான் இந்த வண்டியில். இந்த ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வே. இந்த ட்ரெயினுக்கு திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி கூடயும், திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி கூடயும், திருச்சிராப்பள்ளி SMVT பெங்களூரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் கூடிய ரேக் ஷேரிங் இருக்குது. மொத்தமாக 3 ரேக் இருக்குது. இந்த ட்ரெயினை திருச்சிராப்பள்ளியில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேருந்து திருச்சி கூட கரண்ட் புக்கிங்கில் புக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், டிடி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உள்ளே அப்படியே ஒரே நீளத்துக்கு பாருங்கள், யாருமே இல்லை வண்டியில் தஞ்சாவூருக்கு பிறகு. அவ்வளோதான், திருச்சிக்கு வண்டி இப்படி தான் போயிட்டுருக்கு.
366 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருவெரும்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு TRB. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குது. இங்கே ஸ்டேஷன்லேருந்து மலைக்கோவில் இரும்பீஸ்வரர் கோவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. சிக்னல் போட்டாச்சு, உடனே வண்டியை எடுத்துட்டாங்க. திருவெரும்பூர்லேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ பிஃபோர் டைம்லேயே திருச்சிக்கு போய் சேர்ந்துருவோம். பொன்மலையில் நம்மளை ஓரம் கட்டிட்டு மன்னார்குடி கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸை முன்னாடி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. திருச்சிக்கு முன்னாடி அந்த வண்டி போயிட்டுருக்கு. செம்மொழி எக்ஸ்பிரஸ் போன உடனே ஆப்போசிட்டில் ராமேஸ்வரம் திருப்பதி மீனாட்சி எக்ஸ்பிரஸ் நம்மளை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்மொழி நம்மளை ஓவர்டேக் அடிச்சுட்டு முன்னாடி போச்சு. இப்போ நாம் செம்மொழியை ஓவர்டேக் அடித்து திருச்சிராப்பள்ளி உள்ள முன்னாடி போயிட்டுருக்கோம். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 10 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சு. இந்த ட்ரெயின் மெயின்லைன் மக்களுக்கு நிரந்தர ட்ரெயினாக கிடச்சிது. ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த வண்டியில் 8 ஜென்ரல் கோச்சு 6 செகண்ட் சிட்டிங் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் தொல்லையே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஜேர்னி பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி வந்து சேர்ந்தாச்சு. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரெயினாக ரன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இந்த vlog எண்டுக்கு வருது ஸ்டார்ஸ். இதே போல் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.